2026 ரெசல்யூஷன் உங்களுக்கு பிராண்ட் உருவாக்கணும், அவ்வளோதான். நமக்கு படித்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு டிகிரி பண்ணணும். அந்த டிகிரிக்கு உள்ள ஸ்கோப்பில் ஜாப்புக்கு போகணும். நம்ம டிப்ளமோ முடிச்சிருக்கோம், ஒர்க் போயிட்டுருக்கேன். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கில் வேணும்ல, அதுக்காக படித்து முடிச்சுட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி. மை ரெசல்யூஷன் இஸ் அபவுட் ஸ்கூல் படித்தப்போ காலேஜ் படித்தப்போ சரி ரெண்டுலேயுமே புக்குன்றது பார்த்தீங்கன்னா காலேஜ் புத்தகம் ஸ்கூல் புத்தகம் தாண்டி எதையும் படித்ததில்லை காமனாக. ஸோ நான் என்னென்ன என்ஹான்ஸ் பண்ணணும் அதுன்றது காரணத்துக்கு கொண்டு நான் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி, ரிச்டார்ட் போர் டாட் மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது. அதையும் தாண்டி எனக்கு பிடிச்ச புக் ஒன்று இருக்குது, இகேகாயின்னு. அதை நான் சம்மரி மட்டும் கேட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி சம்மரி தாண்டி அது ஃபுல்லாக என்ன கண்டென்ட் இருக்குன்றதை ஒரு அனலைஸ் பண்ணி அதை நான் படித்து நான் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ வந்து புக்ஸ் ரீட் பண்ணணும், அதான் என்னோட ரெசல்யூஷன். இது வரைக்கும் சும்மா இருந்துட்டோம், இதுக்கு மேலேயாவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா தான். நான் வந்து இந்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப் போகணுன்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கான ஆம்பிஷன் என்னென்னா இங்கே ஒரு நல்ல மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். அதிகமாக வந்து எப்படின்னா இந்த கஞ்சா, ஆன்ஸு, கூலிப்பு இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் தடை செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேர்ள்ஸுக்கு முக்கியமாக பாதுகாப்பு வேணும். எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு போகணும், யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி இந்த 2026 ஸ்டார்ட் ஆச்சு? கொஞ்சம் ஹாப்பியாக, போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக ஹாப்பியாக பண்ணும். ஹாப்பியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு, நல்லா தான் இருக்குது இந்த வருஷம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வருஷம் நல்லா சந்தோஷமாக இருந்தாலே போதும். போன வருஷம் என்ன நடக்குதோ அதான் இந்த வருஷமும் நடந்துகிட்ருக்கு. காலங்காத்தாலேருந்து பிரச்சனை தான். 25ல் என்ன ஒரு சிங்கிளாக அடி வாங்கினா இப்போ டபுள் மடங்கு அடி வாங்குற மாதிரி இருக்குது. போக போக தான் தெரியும்.